ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சுடிதார் டாப்பில் வந்து எப்படி நம்ம வந்து பாக்கெட் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைட் பாக்கெட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பீஸ் இருக்கிற மாதிரி கிளாத் எடுத்திருக்கேன். அதோட ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 இன்ச்சஸ் உயரமும் ஒரு 6.5 இன்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகலம் இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மெஷர்மெண்ட் வந்து இப்போ நம்ம வந்து பாக்கெட்குள்ளே இப்படி கையை விடுறோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வந்து ஃப்ளெக்சிபிளாக ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வரணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நம்மளோட விரலில் வந்து பார்த்திங்கன்னா கையை வந்து இப்படி வச்சு பாருங்கள். நல்லா ஃப்ரீயாகவே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதோட அவுட்லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாக் பீஸில் வந்து மார்க் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்து இந்த பாக்கெட் அந்த ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, கை உள்ளே போகிறது குறைஞ்சது ஒரு 5.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு கீழே கண்டிப்பாக குறையக்கூடாது. பாருங்கள், ஒரு 5.5 இன்ச்சு கிட்ட இருக்குது. ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இது 5.5 இன்ச்சுங்கிறது. ஏன்னா நம்ம இப்போ 5 விரலில் நம்ம பாக்கெட்டில் விட்டு இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து உள்ளே போயிட்டு வரணும் இல்லையா, அதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து தையலுக்காக வந்து பார்த்தோன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் மெயின் கிளாத் நம்ம யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த துணி நமக்கு மிச்சம் இருந்தாலும் அதுலேயும் நான் போடலாம். என்கிட்ட வந்து அது மிச்சம் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து இப்போ லைனிங் கிளாத் வந்து போட்டிருக்கேன். இப்போது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சிட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரீயாக இருக்கணும் நமக்கு வந்து கை வந்து உள்ளே போயிட்டு வர மாதிரி. இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத நல்லா கவனிங்க. இப்போது சுடிதாரோட நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல பக்கம், அதாவது இப்போ நான் வச்சுக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடு, அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சுடிதாரில் வலது பக்கம், அதாவது அந்த பக்கம் தான் நமக்கு வந்து பாக்கெட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு தான் பாக்கெட் வைக்கிறேன். இப்போது நான் சுடிதாரோட பின் பக்கம் அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம நல்ல துணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த வந்து நம்ம எடுத்திருக்கோம். லைனிங் துணி கிடையாதுங்க, நல்ல பக்கம் இருக்குது பார்த்தீங்களா மெயின் கிளாத்து. அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நான் ஸ்லிட்டு வந்து நம்ம எப்பவும் விடுவோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்லிட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 இன்ச் இல்லைன்னா 1.5 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஷோல்டர், அந்த ஷோல்டரில் வந்து நம்ம அளவு எடுக்கும்போது அந்த வெயிஸ்ட் லைன் நம்ம கொடுப்போம் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 14 இன்ச் இதில் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து ஷோல்டர்லேருந்து அந்த வெயிஸ்ட் லைனை மார்க் பண்ணிக்கோங்க. அதில் இருந்து வந்து பார்த்தோன்னா அந்த வெயிஸ்ட் லைனுக்கும் அந்த ஸ்லிட்டு நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா சுடிதார் ஓப்பன், அதுக்கு 1 இன்ச்சுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்கெட் வந்து முடியணும். ஓகேங்களா, அந்த லைனில் தான் நமக்கு அந்த கேப்பில் தான் வந்து பாக்கெட் வந்து இருக்கணும். அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்லிட்டு வந்து பார்த்தோன்னா கரெக்டாக எந்த இடத்துல வரணும்னு சொல்லி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து சுடிதாரோட முன்பக்கம், ஓகேங்களா, அதாவது ஃப்ரண்ட்டு, அதில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம பேக்கில் ஒரு பீஸும் ஃப்ரண்ட்டில் ஒரு பீஸும் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஸ்லிட்டை நான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட் வந்து இந்த இடத்துல முடிக்கணும். ஏன்னா ஸ்லிட்டுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த நம்ம பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லைனிங் துணி கொடுத்துருக்கனால உள்பக்கம் வெளிப்பக்கம் ரைட் சைடு ராங் சைடு வந்து நமக்கு வந்து லைனிங் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதுவே நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நீங்கள் அது ஒரு நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து கரெக்டாக வச்சுக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து சைடில் வந்து பார்த்தோன்னா தையலுக்காக ஒரு துணி வந்து நம்ம வந்து ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச்சுன்னு சொல்லி நம்ம விட்டுருப்போம். அந்த டிஸ்டன்ஸில் விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தையல் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. முடிக்கும் போதும் இதே மாதிரி முடிச்சுட்டு
நீங்கள் வந்து பின்கோடை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தையல் போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச். இப்போ இந்த பாக்கெட் துணி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம இப்படி திருப்பிட்டு ஒரு மேல் தையல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டாப் ஸ்டிச் வந்து நம்ம போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நம்ம வந்து பாக்கெட்லேருந்து ஏதாவது திங்ஸ் வச்சுட்டு நம்ம உள்ளே இப்படி எடுக்கும்போது அந்த துணி வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் வந்து நிறைய நீங்கள் பேண்ட் பாக்கெட்லாம் ஜென்ஸ்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பொருள் பர்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு எடுத்தாங்க அப்படின்னா அந்த பேக்கெட் துணியும் சேர்த்து வெளியே வரும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது. இந்த டாப் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த மாதிரி வராது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தோன்னா இந்த டாப் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக நீங்கள் போட்டுக்கணும். இந்த பக்கம் டேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இதே மாதிரி தாங்க சுடிதாரோட பேக் சைட்லேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா தைச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுடிதாரோட பேக் சைடு அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து எந்த பக்கம் நம்ம பாக்கெட் வைக்கிறோம், ரைட் சைடு வைக்கிறோம். ஸ்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த இடத்துல வருதோ அதுக்கு மேலே ஒரு 1.5 இன்ச்சுக்கு முடிகிற மாதிரி இருக்கணும் அந்த பாக்கெட். அதை கரெக்டாக வச்சுட்டு அந்த வைக்கிறது வந்து பார்த்தா நம்ம தையலுக்கு நம்ம விட்டுருப்போம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு 1 இன்ச்சுனா 1 இன்ச்சு நீங்கள் எவ்வளோ தையலுக்கு விட்டுருக்கீங்களோ அந்த துணியை விட்டுட்டு கரெக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதில் தையல் போட்டுக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஸ்டிச் கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் வந்து நான் சொல்கிறேன் அந்த வெயிஸ்ட்டுக்கும் அந்த சுடிதார் ஓப்பன் வந்து ஸ்லிட்டு முடியுது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ஒரு 1 இன்ச்சுக்கு அந்த கேப்பில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்கெட் அப்படிங்கிற பார்ட் வந்து வரணும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம அந்த ஸ்லிட்டு கிட்ட ரொம்ப பக்கத்தில் நமக்கு போனாலும் அந்த ஸ்லிட்டு வந்து ஃபினிஷ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து கரெக்டாக அந்த ஸ்லிட்டுக்கு மேலே 1 இன்ச்சுக்கு மேலே வந்து இருக்கணும். அந்த பாக்கெட் வந்து முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ சுடிதாரோட மெயின் ஃபேப்ரிக்கில் நல்ல பக்கம் வச்சு தையல் போட்டுட்ருக்கோம். இதை வந்து பார்த்தோன்னா இந்த பாக்கெட் துணியை தையல் இப்படி போட்டுட்டு அதுக்கு மேலே இதை இப்படி திருப்பி ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம சுடிதாரோட முன்பக்கம் சுடிதாரோட பின்பக்கம் ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பாக்கெட்டு துணியை வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம எப்பவும் போல் சுடிதார் வந்து ஃபினிஷ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, சைடு ஜாயிண்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த வெயிஸ்ட் லைன் ஸ்லிட் லைன்லாம் வந்து எந்த இடத்துல வருமோ கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து பின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக கோடு போட்டு நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தையல் வந்து போட்டுக்கோங்க. ஸ்லீவோட ஓப்பன் வித்து எவ்வளோ அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3/4 ஸ்லீவ் வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கரெக்டாக அந்த லைன் மேலேயே நீங்கள் வந்து தையல் போட்டுட்டு வாங்க. கரெக்டாக அந்த ஆம்ஹோல் ஜாயிண்டிங் ஆம்போல் ரவுண்ட் அந்த லைன் வந்து வச்சுக்கோங்க. மார்பு சுற்றளவு வந்து எந்த இடத்துல வருது அப்படிங்கிறதையும் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு ரெண்டுமே வந்து சேம் அந்த லைனில் வந்து டச் ஆகுது. அதே மாதிரி வெயிஸ்ட் லைன் கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எது வரைக்கும் அப்படின்னு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பாக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணணும். அந்த வெயிஸ்ட் லைன் நமக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா நீடில் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த ஃபேப்ரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டேர்ன் பண்ணிக்கிறேன். டேர்ன் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம வந்து சுடிதாரோட ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வச்சு நம்ம அடிச்சிருக்கோம். இது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தைச்சிருங்க. கரெக்டாக அந்த வெயிஸ்ட் லைனோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பாக்கெட்டு ஸ்டார்ட் ஆகும்போது தைக்க ஆரம்பித்து அப்படியே வளைவாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வளைச்சி கொண்டு வந்து முடிக்கணும். கரெக்டாக நீங்கள் அந்த மாதிரி பின் ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மாறாது. இந்த மாதிரி தையல் போட்டுகிட்டே வரலாம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லிட்டுக்கு மேலே ஒரு 1 இன்ச் இல்லைனா 1.5 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருப்போம். கரெக்டாக அந்த இடம் வந்த உடனே திரும்ப அகைன் நீடில் வச்சு
நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தை ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சுடிதார் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து தையல் போடுறோம். அந்த ஸ்லிட்டோட ஸ்டாப் பண்ணிவிடுங்க. திரும்ப எகைன் இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டேர்ன் பண்ணி இன்னொரு தையலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டு விட்டுடலாம். கரெக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் பண்ணி கரெக்டாக அந்த பாக்கெட்டில் இருந்து அதுக்கப்புறம் வளைச்சி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் தையல் போட்டோமோ அதே மாதிரி ஸ்லீவ் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இவ்வளோதான். ஒரு பாக்கெட் தைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே நான் பார்க்குறேன். இதோட ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். அவ்வளோதாங்க. நம்ம வந்து பார்த்தோன்னா டாப் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம இந்த மாதிரி திங்ஸு மொபைலு இல்லை மணி இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ள பாக்கெட்டில் வச்சுக்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன்.